ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரெயின் பாக்ஸ் கட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்சியில் இருக்கிற லாஸ்ட் ப்ரோஸ் த ப்ரப்போசல் அப்படின்ற ஒரு ப்ளே தான். இந்த ப்ளேவை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் செக்காவ். இவர் வந்து ஒரு ரஷ்யன் ரைட்டர். சரிங்களா, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ரப்போசல் அப்படின்றது ஒரு ஒன் ஆக்ட் ப்ளே. ஓகே, ஸோ இது வந்து எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, ஒரு சீரியஸ் மேரேஜ் ப்ரப்போசல் எப்படி வந்து ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகுது, ஒரு கான்ஃப்ளிக்டாக மாறுது அப்படின்னா டியூ டு ஹியூமன் ப்ரைட் அண்ட் மெட்டீரியலிசம். ஸோ ஒரு தற்பெருமையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்து மேலேயும் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா தாட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் ப்ராப்ளமாக மாறுது அப்படின்னு சொல்லலாம். இந்த லெசனில் இந்த பிளேயில் இருக்கக்கூடிய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லொமோவ். இவன் எப்படியாப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா, ரொம்ப ஒரு வெல்தி பர்சன் பட் நர்வஸான ஒருத்தன். இவன் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு மாதிரி இன்டென்ஷனோட ப்ரப்போஸ் பண்ணணும், மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ண போவான் நட்டாலியாவை. ஆனால் என்ன பண்ணுவான், ஒரு ஸ்ட்ரகிள்னால அவனால் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஏன் அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு இதை படப்படப்போடையே அணுகுவான். ஸோ அதான் அவனோட பெரிய ப்ராப்ளம். இதனால் அவன் என்ன ஆகும், ஃபிசிக்கலாகவும் இமோஷ்னலாகவும் அவன் அன்ஸ்டேபிளாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது சில இடங்களில் நமக்கு ஹியூமராக இருந்தாலும் பல இடங்களில் நமக்கு வந்து ப்ராப்ளம் தான் க்ரியேட் பண்ணுது அவனுக்கு. ஸோ சுபுக்கோவ் எந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்படின்னா, சுபுக்கோவ் வந்து ஒரு நட்டாலியாவோட அப்பா. ஸோ அவன் வந்து ஹிஸ் வெரி லவ்ட். ஒரு மாதிரி ஒரு பேராசை பிடிச்ச ஒருத்தன் தான். அவனுக்கு ஃபினான்ஷியல் அட்வான்டேஜ், அவனுடைய ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் அவன் பார்ப்பான். நட்டாலியா எந்த மாதிரியான ஒரு பொண்ணு அப்படின்னா, நட்டாலியா வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பொண்ணு. எல்லாத்துக்குமே ஒரு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. சரிங்களா, என்னுடைய உரிமை இது, என்னுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் எனக்கு முக்கியம், ஓகே, எனக்கான ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற அதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஓகே, ஸோ மேரேஜ் ப்ரப்போசலுக்காக போன நம்மால் லொமோவ் என்ன பண்ணிட்டான், லொமோவ் அதை பற்றி பேசாமல் இமீடியட்டாக அந்த ஆக்ஷன் மெடோஸ் இருக்குல்ல அப்படின்னு ஆக்ஷன் மெடோஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அது எங்களோட இடம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும். அந்த டிஸ்கஷன் என்ன ஆகும், ஒரு மாதிரி ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணும். நட்டாலியா என்ன பண்ணுறாங்க, ஆக்ஷன் மெடோஸ் உங்களுதா, அது எங்களோடது அப்படின்னு கேட்பான். லொமோவ் என்ன பண்ணுவான், இல்லை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்லாம் காமிச்சு இது என் பேரில் தான் இருக்குது, இது எங்களோடது அப்படின்னும் போது நட்டாலியா வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து மறுப்பாள். ஸோ இதனால் ஆல்ரெடி அவனுக்கு அந்த பால்பிட்டேஷன்ஸு ஆங்ஸைட்டியெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி என்ன பண்ண ஒரு மாதிரி படபடப்பாகி அந்த இடத்துலையே மயங்கி விளையாடக்கூடிய ஒரு ஸ்டேஜில் யார் இருக்கா, லொமோவ் இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சீரியஸ்னஸை ஃபஸ்ட்டு டைம் அவன் இந்த மாதிரி நம்ம இந்த பிளேயில் பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு சீரியஸ்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் அவங்க போயிட்டே இருக்கும்போது யார் ஆட் பண்ணுறா, சுபுக்கோவ் வரான். சுபுக்கோவ் வந்தோடனையும் சுபுக்கோவோட ஒரு பெரிய மனுஷன், ஒரு பொதுவாக பேசணும் இல்லையா, ஆனால் என்ன பண்ணிடுறான், அவங்க பொண்ணு நட்டாலியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். நட்டாலியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போதே சுபுக்கோவ் என்ன பண்ணிடுறான், அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறான். மயங்கி விழும்போது என்ன ஆகிடுது, அந்த இடத்துல அவங்க அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்டாலியா, அவன் எதுக்காக தெரியுமா வந்தான், உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் கேட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் கிளம்பியிருப்பான், லொமோவ் போயிருப்பான். இருந்துச்சு. இப்போ நட்டாலியாவுக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு, நீங்கள் முதல்ல போய் லொமோவை கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு லொமோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சரியா, இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், லொமோவை இங்கே கூட்டிகிட்டு வாங்க, லொமோவை மட்டும் கல்யாணம் பண்ணால் நம்ம சொத்து எங்கேயுமே போகாது, எல்லாமே நம்மக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லொமோவ் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் இல்லை நம்ம வேறு எதாவது பேசுவோம், ஆக்ஷன் மெடோஸ் பற்றி பேசுனா நமக்குள்ளே சண்டை வருது இல்லையா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஏதாவது பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய டாக் இருக்குல்ல கெஸ்ஸு, அதை பற்றி பேசுவோமா, உன்னோட டாக் ஸ்கியூசர் இருக்காங்களா, ரெண்டு பேர்த்தில் யார் அப்படின்னும் போது இவங்களோட இமோஷன் இன்மெச்சூரிட்டி காமிக்குது. இவன் என்னோட டாக் கெஸ் தான் சுப்பீரியர் அப்படின்றான், இல்லை என்னோட டாக் ஸ்கியூசர் தான் வந்து இருக்கிறதுலையே இட் இஸ் பெட்டர் தேன் கெஸ் அப்படின்னா, இல்லை நான் கிட்டத்தட்ட அதுக்கு எவ்வளோ காஸ்ட்லியான நான் பெடிகிரிலாம் வாங்கி கொடுக்குறேன் தெரியுமா அப்படின்னும், இல்லை
ஸ்கியூசர் தான் எல்லா வகையிலையுமே வந்து ஒரு சிறந்த டாக் அப்படின்னு சொல்லி 2 பேருமே டாகுக்காக ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது அவங்களோட இம்மெச்சூரிட்டியை குறிக்குது. ஃபஸ்ட்டு என்ன வந்தது, ஆக்சன் மெடோஸ் பற்றி பேசினாங்க. அப்போ ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ வந்து லொமோவுக்கு மட்டும்தான் தெரியும் மேரேஜ் ப்ரப்போசலோட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது தடவை பார்த்தீங்க அப்படின்னா நட்டாலியாவுக்கும் தெரியும் ஹி கேம் ஃபார் மேரேஜ் ப்ரப்போசல். அதை தவிர மற்றதெல்லாம் பேசுவாங்க. அகெயின் ஃபார் த செகண்ட் டைம் என்ன ஆயிடுது, லொமோ திரும்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பிகாஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி அண்ட் பால்பிட்டேஷன் இவன் என்ன பண்ணிடுறான், விழுந்துடுறான், மயங்கி விழுந்துடுறான். ஸோ இந்த தடவை என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணி வந்து மயங்கி விழுந்ததுக்கப்புறம் சுப்புகோ வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு. ஐயோ இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஹாவ் சச் அ கைண்ட் ஆஃப் ஃபைட்ஸ், கான்ஃப்ளிக்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இமீடியட்டாக என்ன பண்ணணும், உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நட்டாலியாவுக்கு வந்து லோமோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நாட் பிகாஸ் ஆஃப் லவ், அவன் மேலே இருக்கிற லவ் அப்படின்றதெல்லாம் இல்லை. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்து எதுவுமே அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே நட்டாலியாவை அனுபவிச்சுக்கலாம். நட்டாலியாவோட சொத்து எங்கே போயிடாது, வெளியில் எங்கேயுமே போகாது அப்படின்றதான். ரொம்ப இப்போ என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்னாக இருக்கான், கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் தான் இருப்பான். கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்கும்போதும் என்ன பண்ணிடுறான், சரி ஓகே ஃபைன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவனுக்கும் வந்து 35 வயசு ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வெளியில் போய் பொண்ணு பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவன் ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். ஓகே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னோடய டாக் கெஸ் இருக்குல்ல, அதை பற்றி நான் முன்னாடியே பேசிகிட்டு இருந்தேன். நான் ஏதோ எனக்கு உடம்பு முடியாததுனால நான் அப்படி ஆகிடுச்சு, என்னோடய டாக் கெஸ்ஸு தான் வந்து பெஸ்ட் அப்படின்னா, இல்லை என்னோடய டாக் ஸ்கியூசர் தான் அப்படின்னு திரும்ப சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, த ப்ளே டீச்சர்ஸ் தட் நமக்கு வந்து ஈகோ, ப்ரைடு, மெட்டீரியலிசம் இது எல்லாமே என்ன பண்ணும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துரும். ஸோ லவ் அப்படின்றது நாட் பிகாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் செல்ஃபிஷ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத தான் நமக்கு டீச் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ kindly please comment. If you want more video, kindly subscribe our channel. Thank you.